தவிச்சு கொண்டு இருக்கிறார். ஓ, அவன் திடீர்னு நிக்குதுன்னு நான் எப்படியே நினைச்சுட்டேன். மன்னவா, ஒரே ஒரு நொடி பொறுத்துக் கொள்ளுங்க. தண்ணீர் எங்க இருந்தாலும் அடுத்த கனவே கொண்டு வருகிறேன்.
உயிரெல்லாம் போகுதே. சுவாமி, தண்ணி எங்கடி? இந்த உலகத்தில் எல்லா இடத்திலையும் தேடி பார்த்து ஒரு சொட்டு ஜலம் கூட கிடைக்கலையே மன்னா. இந்த பரம்பொருளைய தாகத்தை இருப்பதற்கு தண்ணீர் இல்லையா? ஐயோ பார்வதி, உன்னிடத்தில் சொல்லி ஒரு பயனும் எனக்கு இல்லை போல இருக்குது. என் உயிர் போகுதே. ஐயோ, நான் என்னதான் பண்ணுவேனும். செத்து போல பார்வதி, நீ எனக்கு பயன்பட மாட்டா. ஒரு நிமிடம் இரடி பொறுமையா இருந்தி. கண்ணே தங்கா, தங்கா, ஐயோ உன்னுடைய உயிரானது போகும்படி இருக்குது. தங்கா, எங்கிருந்தாலும் கணவனை வந்து பாரடி. தண்ணீர் சிறிதளவு தண்ணீர் முன்னாடி கங்கா. ஐயோ, தண்ணி முன்னாடி யாரு வேண்டுன்னு சொல்ல. ஏண்டி புரிஞ்ச ஜாவர் நிலைமை இருக்கிற இப்பதான் உனக்கு யாரு சொல்லுவாரு. என் உயிரை காத்த உத்தமியே, நான் என்னவோ என்று நினைத்தேன். இப்பொழுதுதான் இந்த பரமனுக்கு புரிகிறது. சத்து இல்லாமல் கூட இருக்கலாம், தண்ணீர் இல்லாமல் ஒரு ஜீவராசி யாவருமே வாழ முடியாது. சக்தி ஆளுக்காரா தண்ணி கொடுக்க ஓகே இல்ல, ஏடி நிக்கிற? ஏண்டா இந்த ஆம்பளைக்கு தண்ணி தேவமா நெசமா? இந்த தேவடியால விட்டுட்டு இருக்க முடியலன்னு என்னப்பா நடிப்பி அப்பா. நீதான் பெரிய நீ தண்ணி கொடுத்து பிரதமரோட உயிர் காப்பாத்த முடியும். அந்த ஆளுக்கு நெசமா தண்ணி தேவமா இருந்தா நெசமா நான் கொடுத்துருப்பண்டி. என்னத்த அடியே ஒன்று அறிந்து கொள் பார்வதி. ஆபத்திற்கு உதவாத அன்னமும், அரும்ப சித்திக்காத அன்னமும், தாகத்திற்கு உதவாத தண்ணீரும் தரித்திரமறையா பெண்டீர்கள். இது இருந்து புண்ணியம் அல்ல, செத்து புண்ணியம் அல்ல. இந்த பரம்பருடைய தண்ணி தாகமே உன்னால தேய்க்க முடியல. நீ எப்படி முதல் தெய்வமாவாய்? நீ எப்படி சக்தி பெரிதா கங்கை பெரிதா என்பது எப்படி நீ சக்தி பெரியவளாவாய்? அவங்கள என்ன பேச்சு? உயிரை காப்பாற்ற முடியாதவங்கிட்ட ஐயோ உத்தமி தாண்டி நீ பாரு என்ன பாரு முன்ன ஏண்டி தண்ணித்தாவன் சொல்லிவிட்டு இந்த கூலக்கூலி கூட ஆட்டம் போறதுக்கு தான் நீ இன்னொரு தடவை அவளை அப்படி பேசணும். என்ன பண்ணுவேன்? பண்ணுவேன். அவகிட்ட என்ன பேசு உனக்கு? பணம் போலாம். இப்ப நான் சொல்றேன், இவன் என்ன சொல்றது? அகில உலகத்தில் தண்ணீர் தாகம் தீர்த்த உத்தமி பத்திரி என் கக்கிய நீ பெரியவள், சக்தி நீ சிறியவள். கங்கை பெரியவள், சக்தி நீ சிறியவள். திரும்பவும் சொல்லு. கங்கை பெரியவள், சக்தி நீ சிறியவள். பரமா என்னடி சக்தி சிறியவள், இந்த கங்கை பெரியவளா? பரமா என்னடி பரமாங்கிற? அத பரமன ஒன்ன பார்க்கிற இந்த மாடி விட்டு ஓட்டுற சிறியவள் என்று சொல்லிவிட்டல்ல, இந்த சக்தி தான் இந்த உலகத்திலேயே பெரியவனிய கால ஒன்ன பிடிக்க வைக்கல. நான் கண்ணன் தங்கை ஆதிவரா சக்தி கிடையாது. அடியே போடி பைத்தியக்காரி, உன்னை இந்த இடத்தை விட்டு நான் ஓட்டல. அகில உலகம் இடிந்து அண்டமே இடிந்தாலும் என் மண்டை மீது விழுந்தாலும் சரி, கங்கை பெரியவளே, சக்தி நீ சிறியவளே. போடி பைத்தியக்காரி, போடாடியே ஓடி நீ பார்க்கலாம். வளர்ச்சியா இருக்கிறான் ஊருப்பட்ட திமிர் காட்டுறான். ஆதிவரா சக்தியா பார்க்காம விட மாட்டேன். இடபாகத்துல முதல்ல உனக்கு இடம்ல போடி பார்க்கலாம்டா. போடா போடாடியே. அண்ணா அம்மா
கட்டின கணவன் அந்த கங்கை பெரியவள், இந்த ஆதிபரா சக்தி சிறியவள் என்று சொல்லிவிட்டார். இரண்டில் ஒன்று நான் பார்க்காம விட மாட்டேன். இருந்தாலும் எங்க அண்ணன் இருக்காரு மாய கண்ணன், அவர்கிட்ட நான் போய் கேட்டனா இந்த ஆதிபரா சக்தி தான் பெரியவன் சொல்லுவாரு. அவர்கிட்ட போறதுக்கு முன்னாடி 2 ஜோடி சட்டி எடுத்துக்கிட்டே வா. போய் சட்டியை காட்டி உன் சட்டி தான் பெருசா சின்னதான்னு பாக்கலாம். சக்தியா? சக்திடா சக்தி. சரிம்மா, நான் கூட அண்ணன்கிட்ட போய் அவ சட்டி ஏதாவது இருந்துச்சுன்னா அவளுக்கு ஒண்ணு எடுத்து போய் நேரம் காத்தாடு பார்த்தேன். சரிம்மா, உன் அண்ணன்கிட்ட போகணும். எங்க அண்ணன் மாய கண்ணனோட சக்தி தோரையை தேடி போலாம். எங்க அண்ணனை பார்த்துட்டு எங்க அண்ணன் என்னதான் பெருசுன்னு சொல்லுவாரு. என்னத்தான் இருந்தாலும் கூட பிறந்த பொறுப்பு இல்லையா? உன்னை விட்டு கொடுத்துருவாரா? கொடுக்க மாட்டாரு. போய் பார்க்கலாமா? உங்க அண்ணன் மட்டுமா? உங்க அண்ணி நீனா உசுரா இருப்பாங்க. என் மேல அவ்வளவு பாசம். போலாமா? மறுபடியும் போலாம்.